மிரிச்சவர பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்டர் ஆக போகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவில் இணைஞ்சிருங்க. முழு காட்சியையும் பார்க்கலாம் இதில். நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டோம். இதில் பாருங்க, பெரிய ஆக்களுக்கு வந்து 100 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து 20 ரூபா டிக்கெட். இது உள்நாட்டு டிக்கெட்டுக்கு தான் இந்த விலை. வெளிநாட்டு டிக்கெட் இந்த விலை வெளியில் போர்டில் போட்டிருக்கோம். உங்களுக்கு அப்புறம் போர்ட் பார்க்க தெரியும். அதே மாதிரி இந்த கார்டன் சுற்றி பார்க்குறதுக்கான வாகனங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெஹிக்கிள். இதில் இப்போ இந்த கொரோனா சீசன்ன்றதால இதில் ஆக்களை ஏற்றுற இல்லையாமே என்னென்னா நெருக்கமாக இருக்குமென்னு சொல்லி இதுக்கு 1000 rupees ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய வெஹிக்கிள் இருக்குது. இந்த பெரிய வெஹிக்கிளில் தான் நாங்கள் இப்போ போகிறோம். இந்த பெரிய வெஹிக்கிளுக்கு வந்து 2000 rupees எடுத்துருக்குறாங்க. ஏன்னா கொரோனா சீசன்ன்றதால ஒரு ஃபேமிலி ஆக்கலண்டாலும் டிரைவரை விட டிஸ்டன்ஸ் கூட இருக்கணும்னு சொல்லி இதை சொல்லி இருக்கிறாங்க. சரி வாங்க, நாங்கள் ஏறிட்டு இதில் எப்படியே சுற்றி பார்ப்போம். இதுதான் இதில் என்ட்ரன்ஸ். இப்படி ஒரு உலகம் வச்ச மாதிரி இருக்கும். இதால் தண்ணி எல்லாம் வடிஞ்சு கொண்டு இருக்கிறது. இப்போ கொஞ்சம் காஞ்சு போய் இருக்குது எல்லா இடமும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே அந்த பழைய கல்வெட்டு மாதிரி முன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இப்படி தான் போட்டிருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து மிரிச்சவல ரைசோன் பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து மஹிந்த ராஜபக்ச பிரசிடெண்ட்டாக இருந்த நேரம் தான் செய்தது, 2013. இந்தியாவில் அப்படி இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் அதுலேயும் இருக்கிறத நீங்கள் காணலாம். எங்களோட வெஹிக்கிள் வலிக்கிட்டு நாங்கள் அதில் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ வெஹிக்கிளில் பார்த்து கொண்டிருக்கோம். நல்ல ஜாலியாக இருக்குது. எங்களுக்கு ஒரு சனவுமே இல்லை. நாங்கள் தான் வந்து தனிக்காட்டு ராஜான்னு சுற்றி கொண்டிருக்கிறோம். இதில் அவர் இதை பற்றி எங்களுக்கு கைட் மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு வரார். நாங்கள் இதுக்கு முதலும் ஒரு 3 தடவைக்கு மேலே வந்துருக்கிறோம் இந்த இடத்துக்கு. அந்த நேரம் வந்த போதெல்லாம் ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறது. இந்த முறை எங்களோட சேனலுக்காக வீடியோவாக இதை ஷூட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த இடத்தை ஒருக்கா சுற்றி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இதில் சின்ன சின்ன தாவரங்கள் தான் இருக்குது. சாடிகள் அழகாக வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு சின்ன குளம் மாதிரியான அமைப்பும் இருக்குது. இதில் எல்லாம் நாங்கள் முந்தி நின்று ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துருக்குறோம். முந்தி நல்ல வடிவான இடமாக இருந்தது. இப்போ மெயின்டைன் இல்லாமல் ஆக்கம் கொஞ்சம் பழுதாப்பும் இருக்குது இடங்கள். இந்த குளத்தில் இருந்து தான் இந்த கார்டனுக்கு தேவையான தண்ணி எல்லாம் இந்த மரங்களுக்கு எடுத்து பாவிக்கிறாங்க. பிரதான சோர்ஸ் தண்ணிக்கான. இப்படியே பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு இருக்கிறது மருதாணி மரம் தான் செடி மாதிரி அழகாக வெட்டப்பட்டு நிறையாக வச்சுருக்குறாங்க. இது ஒரு நீட்டுக்கு இருக்குது. நாங்கள் இப்போ ரங்கி நின்ற பட்டாம்பூச்சி தோட்டத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் வெஹிக்கிளில். அது என்ன இடம்ன்றதையும் பார்த்துடலாம். நாங்கள் இது பாருங்கள், 2 பக்கம் அசோக மரம் நிற்கிறது இந்த கார்டனில் வந்து.
இது வந்து ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னார் எங்களோட கைட். அதில் உலகத்திலேயே இருக்கிற கார்டனில் இப்படி ஒரே வகையான மரம் நீட்டுக்கு வச்சுருக்கிற சொல்லி இந்த இடத்துல தானேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு காரணம் வந்து இந்த வார காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அசோக மரங்கள் பெரிதாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். ஏனென்று சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், காற்று கூடவாக இருந்தால் மரங்கள் வடிவாக வளராது, காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி அசோக மரங்கள் இவ்வளவு 1.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு நிறையாக வைக்கப்பட்டுள்ளதாக சொன்னார். பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். இதுக்குள்ள 2 கிலோமீட்டர்ஸ் மினக்கட்டு நடக்கணும் நாங்கள். ஆனால் நல்ல வடிவாக இருக்கும். காட்சியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். நான் ஒரு இடத்துல நின்று கொண்டு உங்களுக்கு அது இந்த 2 இடத்தையும் தான் காட்டியிருந்தேன். இது அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள பக்கம் போட் போட்டு காட்டியிருக்கிறாங்க என்னென்ன பக்கம் இருக்குதுன்னு சொல்லி. காணப்படுகிற பெரிய நீர் டேங்கி. இதில் நீர் கொள்ளளவு வந்து 2 லட்சம் லிட்டர்ன்னு சொல்லி சொன்னார். பாருங்கள், பெரிய டேங்க் தான். இந்த இடத்துக்கு முதலும் 2 தடவை வந்திருக்கிறேன். இதில் வந்து ஸ்ப்ரே மாதிரி தண்ணி வழியில் பறந்து கொண்டிருக்கும். எந்த குரலே எனக்கு எதிரொலிக்குது, கேட்டுக்கொண்டு தான் இருக்குது. மூடின இடம்னு சொல்கிறதால நல்ல வடிவாக இருக்கும். சஹானா சாரல் தூதோ பாட்டு தான் ஞாபகம் வரும். அப்படி ஒரு கூரை தான், கிட்டத்தட்ட கண்ணாடி கூரையோண்டு சுற்றி காட்டியிருந்தோம் உங்களுக்கு வேக்கிள்ளையே. இது அதிൻ്റെ உட்பக்கம் பாருங்கள், மிக அழகானது. இந்த வெக்கேக்கில் நல்ல கூலாயும் இருக்கும். சாரலாயும் தூரலாயும் தண்ணி தூவிக்கொண்டே இருக்கும். இது இலங்கையில் இருக்கிற பெரிய பொட்டானிக்கல் கார்டன் மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய கிளாஸ் ஹவுஸும் இது மட்டும்தான். பார்த்தீங்கன்னா இந்த ரோட் முழுக்கவே கள்ளித்தோட்டம் இருக்குது. எங்களுக்கு அந்த கைட் சொன்னார் 28 ரோட் இருக்குது இப்படி உட்பாதை. அதில் ஒவ்வொரு தெருவுக்குமே ஒரே சாதி வகை மரத்தை தான் வச்சுருப்பாங்களாம். எனக்கும் பார்க்க அப்படி தான் தெரியுது. அங்கால ஒரு இடத்துல வந்து வேப்ப மரத்தையும் கண்டேன். அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இஞ்சாலையும் இருக்குது ஒரு வகை கள்ளி, பாருங்களேன். இது இலை இல்லாத கள்ளி, முழுக்களுமே இலை தொழில் தண்டாவே இருக்கு. இது ஒரு அழகான கள்ளிக்காடு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற கள்ளிகள் எல்லாருமே இருக்கு. நாங்கள் நிற்கிறது ஒரு அழகான கள்ளிக்காடு. அதில் பார்த்தீங்கன்னா விதம் விதமான கள்ளிகளை காணலாம். இதை பார்க்க வைரமுத்தையாண்ட கள்ளிக்காட்டு இதிகாசம் தான் ஞாபகம் வருது. அவ்வளவு கள்ளிக்காடு. மலிந்தன் சுரங்கப்பாதைன்னு சொல்கிற ஒரு பகுதி.
மலிந்தனன்னு சொல்கிறது இதில் இருக்கிற ஒரு மரம். அந்த மரம் வந்து 2 பக்க கிளைகளுமே வந்து மூடிக்கொண்டு நிற்கும். அதுக்குள்ளால செல்கிற பாதையைத்தான் சுரங்கப்பாதைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் முதல்ல ஏதோ மண்ணை வட்டி செய்திருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சேன். மரத்தால் செய்திருக்கிறதா அந்த சுரங்கப்பாதை. இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மரமுமே வந்து 2013ஆம் ஆண்டு இலங்கையில் வந்து பொதுநலவாய நாடுகளின் மாநாடு நடக்கல அங்கே வந்து தலைவர்கள் ஒவ்வொருத்தராலையும் நடப்பட்டது. எந்த தலைவரால் என்ன மரம் நடப்பட்டு என்று சொல்கிறது அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு சின்ன நேம் போர்ட் மாதிரி போட்டிருக்கிறாங்க. இதுதான் உலகத்திலேயே வந்து இப்படி ஒரே நேரத்தில் 54 நாடுகளில் இருந்து வந்த தலைவர்களால் நடப்பட்டதாக ஒரு பெருமையை பெற்றுக்கொள்கிற இடமாக இருக்கிறது. இது வந்து ஒரு பனை மரங்கள் நிறைந்த பனை மரச்சாலை. வித்தியாசமான பனை பாருங்கள், பெரிய பனையோலை. எங்களோட நாட்டில் இருக்கிற எங்களோட யாழ்ப்பாண பக்கம் இருக்கிற பனைன்னு சொல்லி சொன்னால் வடலின்னு சொல்லி சொல்கிற சின்ன கண்டு சின்ன சைஸில் இருக்கும். இது அடியில் இருந்தே பெரிய ஓலையாக போய் வருது பாருங்கள். தற்போது மிஞ்சி இருக்கிற 18 வகையான பனையில் இதுவும் ஒரு வகையான பனை தான். ரொம்பவே வித்தியாசமானது. மயில் தோகையை விட பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது எல்லாமே. இது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி பாதை பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு மழை பெய்த நேரம் ஹம்பாந்தோட்டம் இவ்வளவு தூரம் வறண்டு போய் கிடக்கு. இதில் 2 பக்கம் போகன் விழா வடிவாக உண்டாக்கி இருக்கிறாங்க. மழை பெய்த நேரம் ஆறு மாதிரி அழகாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வெறும் பள்ளம் மட்டும்தான் இருக்குது. இது இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு க்ரீன் ஹவுஸ் கார்டன் உண்டு. 3ஆவதாக இருக்கக்கூடியதாக நாங்கள் இந்த இடத்த பார்க்குறோம். இது மற்றதல் மாதிரி அவ்வளோ பெருசு இல்லை. இது நல்ல வடிவான இடம் தான். ஆனால் இதில் தண்ணி எல்லாம் வார இடங்கள் இப்போ ஆஃப் ஆக்கி வச்சுருக்குறாங்க. அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்படி மரங்களை அழகழகாக வெட்டி வச்சு மதில் மாதிரி செய்திருக்கிறதுக்கு ஃப்ரெஞ்ச் கார்டன் பேர். அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். வேறு வேறு ஷேப்பில் அழகாக வெட்டி இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா திருவாத்தி மரங்களால் நிறைஞ்ச ஒரு காடு. 2 பக்கமுமே இருக்கும் திருவாத்தி. ரோட்டில் 2 பக்கம். පිළිගවල බනවා හම්බන්තොට මිරිච්චවිල වීරකලාපයේ උද්‍යානයට. ඇත්තටම අද ඔයාලා මේ ඇවිල්ලා තියෙන්නේ අපේ ලංකාවේ මිනිස්සු අතින් නිර්මාණය වුණු පළවෙනි උද්‍යානයට. ඒක ප්‍රධාන කාරණාව සෝෂී කාරණාව. ඒ වගේම තමයි මේ හම්බන්තොට උද්‍යානය අක්කර 300ක භූමි ප්‍රමාණයකින් යුක්තයි. අක්කර 300ක් කියන්නේ අද වෙනකොට ලංකාවේ තියෙන විශාලම ගාඩන් එක, විශාලම උද්‍යානය. උදාහරණයක් විදිහට කිව්වොත් පේරාදෙණියේ තියෙන අක්කර 147යි. අක්කර 300ක ඉතාමත් විශාල භූමි ප්‍රමාණයක්. ඒ වගේම තමයි ලංකාවේ වීලි කලාපයේ තියෙන එකම උද්‍යානය. නැත්නම් ලංකාවේ වීලි කලාප විශාල සංරක්ෂණය කරන් තියෙන එකම ස්ථානය. මේ උද්‍යානයක් හදන්න මේ අක්කර 300ක භූමි ප්‍රමාණය දෙපාර්තමේන්තුවට හම්බුනේ ලැබුණ 2006 අවුරුද්ද. 2006 ඉඳන් මේ දක්වා අවුරුදු 13ක් තරම් කෙටි කාලයක් ඇතුළත මේ උද්‍යාන නිර්මාණය කරලා තියෙනවා. එතකොට දැනට තොරේ 2013 භූමිය හම්බෙයි සම්පූර්ණ ලඳු කැලෑ භූමිය තමයි හම්බුනේ. දැන්ට ඔයාලට බලන්න පුළුවන් දැන් මේ ශාක විශේෂ 200කට ආසන ප්‍රමාණයක් ඒ ශාක වන ශාක විතර 15000ට ආසන ප්‍රමාණයක් අපි ඉඳල් තියෙනවා. කෙවන මාවත් 28කින් සමන්විතය. උදාහරණයක් දැන් මේ පාරේමාර මාවත, මයිල මාවත, ඇහැල මාවත ඒ විදිහට මාවත් 28කින් සමන්විතයි. ඉතාමත් විශාල උද්‍යානයක් මේ වෙනකොට බොහොම කෙටි කාලයක් තුළ නිර්මාණය කළා. උදාහරණයක් විදිහට පේරාදෙණියේ ගාර්ඩන් එක ගත්තොත් අද වෙනකොට අවුරුදු 200ක්.
හග්ගල් අවුරුදු 180කට කෙට්ටු වෙනවා. බොහොම කෙටි කාලයක් තුළ තමයි මේ ජයග්‍රහණය අපි කරලා තියෙන්නේ. ඉතින් සියලු දෙනාටම ආරාධනා කරනවා එන්න අපේ උද්‍යානය බලන්න ඇවිල්ලා නරබලා අධ්‍යාපනය සතුරු විනෝදය ලබා ගන්න කියලා. බොහොම ස්තුතියි. இப்போ வந்து நான் போய் கொண்டிருக்கிறது ஒரு கட ஆமணக்கு மரச்சாலைன்னு சொல்லப்படுற இடம் மிலாட்ரி அவென்யூன்னு சொல்லி போட்டிருக்குது. ஒவ்வொரு பிரதேசமுமே ஒவ்வொரு அழகாக இருக்கும். என்னோட சேர்த்து பேக்ரவுண்டில் நீங்கள் அந்த வியூவை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் வந்து ஒருமிக்க மரம் வந்து 2000க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்குது, நம்பர் ஆஃப் ட்ரீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 200 வகையான மரங்கள் இருக்குது. அதாவது பூச்செடிகளை தவிர 200 வகையான மரங்கள் இருக்குன்னு சொல்லியும் சொன்னார். அதை விட இது எப்போவுமே டெய்லி திறந்திருக்கும். காலம் 8 மணி தொடக்கம் பின்னேரம் 6 மணி வரையும் திறந்திருக்கும். முதலே உங்களுக்கு டிக்கெட்டிட ப்ரைஸ் எல்லாம் சொன்னேன். இந்த வெஹிக்கிளில் நீங்கள் சுற்றி பார்க்குறதாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு 1.5 hour 2 hour அப்படி செலவாகும். வெஹிக்கிளே ஃபுல்லாக நீங்கள் திரியணும். திரிகிற நேரத்தில் வந்து சில இடங்களில் மட்டும் ரக்கி விடுவாங்க. ரக்கி விடுற இடங்களில் வந்து ரொம்ப அழகான இடங்களில் தான் ரக்கி விடுவாங்க. இப்படி இருக்கிற இடங்களில் ரக்கி விடாமல் அந்த இடங்களுக்கு நீங்கள் இறங்கி நடந்து போய் பார்த்து மரங்களோட பேர்கள் அதுகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து எங்களோட பொட்னியில் ஸ்பெஷல் செய்கிறாக்கள், பிஹெச்டி செய்கிறாக்கள், அது ஆக்கள் எல்லாம் வார இடம், ரிசர்ச் சென்டர் மாதிரியும் தங்கியிருந்து மரங்களை பற்றிய ஒரு அறிகிற இடமாக இருக்குது. இதில் வந்து அந்த எங்களுக்கு உதவியாக வந்தவரை கொண்டு நாங்கள் அதில் சிங்களத்திலையும் சொல்லி இருக்கிறோம். தேவையான தகவல்களை நீங்கள் அதை இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ளலாம். நான் இப்போ கிட்டத்தட்ட ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். கிளம்பி வந்து அந்த ஓப்பன் ஜூக்கு போகலாம்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த இடத்துக்கு 4வது தடவை தான் இப்போ வந்திருக்கிறேன். மிக அழகான இடம். வார்த்தைகளால் சொன்னால் அவங்களுக்கு விளங்காது, வந்து அனுபவிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் தான் விளங்கும். எல்லாருக்குமே பெரடேனியா கார்டன் மற்றது ஹக்கல கார்டன் அதுகள் தான் தெரியும். அதே அளவு ரேஞ்சுக்கு உரிய கார்டன் தான் இது. இலங்கையில் 5 கார்டன் வந்து பெரிய கார்டன்னு சொல்லுவாங்க. அதில் இதுவும் உண்டு. கட்டாயம் வாங்க பாருங்கள். இலங்கையில் பல பாகங்களிலேருந்து வாராக்களும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடம். ஆனால் ஹம்பாந்தோட்டையில் வெயில் தான் காடை விட மோசமாக கொளுத்தி எறியும். எங்களோட ஜெஃப்னா அதில் விட வெயில் இன்னும் சரியான மோசம்னு தான் சொல்லணும். மழையெல்லாம் வந்து ஓஞ்ச காலமாக இருந்தும் இப்போ பயங்கர வெயிலாக இருந்து கொண்டு இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, ஏதாவது இதை விட மேலதிகமாக சொல்ல வேண்டியிருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மற்றவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை பதிவு செய்கிறதான் ஷேர் பண்ணுறதை விட முக்கியம். உங்களோட கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.